இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியே வந்துடணும் அப்படின்னு நம்ம கூல் சுரேஷ் வந்து அந்த வீட்டை விட்டு எகிரி குதிச்சு தப்பிக்க ட்ரை பண்ண வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இவர் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே ரொம்பவே டவுனாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அடிக்கடி வீட்டுக்கு போகிறேன்னு அழுதுகிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று கூட விடிய காலைல 4 மணிக்கு கேமரா முன்னாடி வந்து இப்போ என்ன டைம் அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, இந்த மலையால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு அப்படின்னு கேள்விப்பட்டேன், இப்போ நான் என் குடும்பத்து கூட நின்று இருக்கணும், ஆனால் நான் அவங்களுக்கு சொல்லாமலே இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே டிப்ரெஷனாக இருந்தார் இல்லையா. ஸோ அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து இவர் வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு இவர் ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம மணி இருக்கார் இல்லையா, அவர் பார்த்து இவரை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி இந்த பிக் பாஸ் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம பிக் பாஸ் வந்து கூல் சுரேஷ் கூட பேசுகிறாரு, நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கேட்கும்போது கூல் சுரேஷ் வந்து உடஞ்சி போய் அழுதுட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பிக் பாஸ் பேசி அவரோட மனசை வந்து மாற்றிட்டாரு. ஒரு கட்டத்தில் கூல் சுரேஷ் வந்து நான் பண்ணது தப்பு, நான் இனிமே இதை மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம பிக் பாஸுக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டு வெளில வந்துட்டாரு. நம்ம கூல் சுரேஷ் வந்து நல்லா தாங்க இருந்தாரு. அவர் எப்போ டவுன் ஆனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா இருக்காங்க இல்லையா, அன்னைக்கு விசித்ராவும் கூல் சுரேஷும் பேசும்போது கூல் சுரேஷ் வந்து விசித்ரா கூட சில பர்சனலான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து அடுத்த நாள் அதே விஷயத்தை வச்சு கூல் சுரேஷ் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து கூல் சுரேஷ் ரொம்பவே டவுன் ஆகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதே கூல் சுரேஷ் தான் விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவரோட கேப்டன்சியை ஒழுங்காக செய்யாததால் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே அவருக்கு எதிராக வந்து பல குற்றச்சாட்டுகள் வச்சிருப்பாங்க. பத்தாததுக்கு நம்ம கமல் சார் வேற வச்சு செஞ்சிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து ரொம்பவே டவுன் ஆகி அழுதுகிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம கூல் சுரேஷ் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட உனக்கு ஃபேஸ் பண்ண தெரியல, நீ எல்லாம் எதுக்கு பிக் பாஸ் வந்த, எப்போவுமே தைரியமாக இருக்கணும், மக்களுக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா உன்னை எப்போவோ வெளியில் அனுப்பியிருப்பாங்க, ஆனால் மக்களுக்கு ஒன்று பிடிக்கிறதால தான் இன்னும் இவ்வளோ நாள் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷே இந்த வீட்டை விட்டு தப்பிச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தொடங்கி 70 நாள் ஆகுது. ஸோ இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கூல் சுரேஷ் எடுத்த இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.